கவின் ரியல்ஸ் வந்து சுரேஷ் பேசுகிறேன். நம்ம இப்போ பார்க்க வந்தது பார்த்தீங்கன்னா ஈசிஆரில் ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் நம்ம வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்குறோம். இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களா, ஃப்ரெஞ்ச் டைப் பங்களா சேலுக்கு வந்திருக்கு. நமக்கு பார்த்தீங்கன்னா புத்தர் சிலை வச்சுருக்காங்க. நல்லா ஒரு ஒயிட் ஹவுஸ்னே சொல்லலாம். நல்லா லைட்டிங்லாம் வச்சு வெளியில் வந்து சிட் அவுட் ஏரியா, கார்டனு ஃபுல்லாக பேவர் பிளாக் போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. கிறிஸ்மஸ் ட்ரீ, நல்ல ஒரு பெரிய பில்லர் போட்டு தான் வீடியோ கட்டிருக்காங்க. 2 பக்கமும் அது மாதிரி வந்து புத்தர் சிலை வச்சுருப்பாங்க. ஸ்டார்டிங் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாக செட் பேக் விட்டு தான் வீடு கட்டிருக்காங்க. நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷனும் கூட. ப்ரைம் லொக்கேஷன் எல்லாம் பாருங்கள். இங்கே பைக்லாம் கூட நிறுத்திக்கலாம். நீங்கள் கிட்டத்தட்ட 8 to 10 கார் பார்க் நிறுத்தலாம். நம்ம அப்போ உள்ளே போகலாம். இது வந்து என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய வியூ. இங்கே உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் ரூம் கொடுத்துருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஒரு ஆஃபீஸ் ரூமு, சிட் அவுட் ஏரியா. அதாவது யாராவது வராங்க உங்களை பார்க்குறதுக்கு அப்படின்னு நீங்கள் வெயிட்டிங் பண்ணிக்கலாம். இங்கே ரூம் இருக்குது. அடுத்தது இங்கே ஒரு ரூம் இருக்குது. 2 ரூம் இருக்குது. இதில் பற்றி சில திங்ஸ் போட்டிருக்காங்க. இது ஒரு ரூம் போட்டுருக்கு. ஆஃபீஸ் ரூமாக நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். உள்ளே போகலாம். நார்த் ஃபேஸிங் என்ட்ரன்ஸு. உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பங்களாவோட ஃபீல் வந்து உள்ளே வரும். நீங்கள் வாங்குறவங்க நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ், பெரிய ஹாலு. உள்ளே நீங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் வந்து பண்ணலாம். நல்லா ஸ்ட்ராங்காக இங்கே ஒரு பில்லர், அங்கே ஒரு பில்லர், அங்கே ஒரு பில்லர், 4 பில்லர், பெரிய பில்லர் வந்து உள்ளே கொடுத்துருக்காங்க. சுற்றி வரலாம். நான் காமிக்கிறேன். நல்ல ஸ்பேஸ், அழகாக நீங்கள் இதெல்லாம் இன்னும் மாடிஃபை பண்ணலாம். அவரோட ஸ்டைலில் கட்டிட்டாரு. பெரிய ஹால். நல்லா சைடில் ஃபுல்லாகவே பில்லரு. இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. உள்ள இதில் வந்து ரெஸ்ட் ரூம் கட்டிருக்காரு. இந்த பக்கம் 2 பக்கமே உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட் ரூம் பார்த்தீங்கன்னா தெரியும். யூரினல் ஏரியா. இந்த பக்கம் வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட். கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 யூரினல் இது கொடுத்துருக்காங்க. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்ன்னு தனித்தனியாக பிரிச்சிட்டாரு. ஜென்ஸ் அண்ட் லேடிஸ்ன்னு தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இது நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணுறது நீங்கள் பண்ணிக்கலாம். நிறைய மாடிஃபிகேஷன் வந்து நீங்கள் இதில் பண்ணிக்கலாம். சென்டராக வந்து பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க. டிவி ரூம் எல்லாம், ஷோபாலாம் போட்டு நீங்கள் ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு. உள்ளவே லிஃப்ட் இருக்குது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. வீட்டுக்குள்ளவே இருக்குது. இது வந்து பேக் சைடில் வந்து உள்ளே வர்றதுக்கான வழி. ஒரு சின்ன இது கார்டன் சுற்றி வர்றதுக்கு. இங்கே இபி ரூம் வச்சுருக்காங்க. பின்னாடி போகலாம் நீங்கள். இங்கே ஸ்டோரேஜுக்காக இடம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது பேட்டரிஸ் இது மாதிரி வச்சுக்கிறது, யூபிஎஸ் இது மாதிரி வைக்கிறதுக்கு. சுற்றி அப்படியே ரூம்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு ரூம், சின்ன பெட்ரூமு. இது நீங்கள் மாடிஃபிகேஷன் தான் பண்ணணும். இல்லை உங்கள் ஸ்டைலுக்கு எதுவுமே மாடிஃபை பண்ணிக்கலாம். இது ஒரு பெட்ரூமு. இது வந்து ஒரு பெட்ரூம். நல்லா சின்னதாக ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்குறவங்க நிறைய மாடிஃபை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து இதை அப்படியே ஆல்ட்ரேட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன பர்பஸுக்கு அதுக்கு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். பாத்ரூமு, ஷவர் ஏரியா தனி. இங்கே வந்து டாய்லெட் இருக்குது, வாஷ் பேஷன். மேலே ரூஃப் வரைக்குமே டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8 அடி 10 அடிக்கு மேலே ரூஃப் வரும். சென்ட்ரலைஸ் ஏசி கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரெடிமேட் இதில் தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எதாவது சேஞ்சஸ் பண்ணால் ஈஸியாக உடச்சிட்டு நீங்கள் உள்ளே நிறைய சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது ஒரு பெட்ரூம். சின்னதாக இது ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்காங்க. சின்ன ரூம் தான் இது. நீங்கள் கண்டிப்பாக இது ஒரு பங்களாவாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா நிறைய மாடிஃபிகேஷன் பண்ணணும். இங்கே வந்து பாத்ரூம் டாய்லெட் இருக்குது. பாத்ரூம் டாய்லெட்டு. அப்படியே சுற்றி வரலாம். பாருங்கள், சென்ட்ரலைஸ் ஏசி. ஃபுல்லாகவே சென்ட்ரலைஸ் ஏசி. ஃபுல் லைட்டு. நீங்கள் லைட் ஃபுல்லாக போட்டு ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. நிறைய ஜன்னல். ஈஸியாரில் இருக்கிறதுல நீங்கள் ரூம்ஸாக விட்டு பேயிங் ஹவுஸ் மாதிரி கூட பண்ணிக்கலாம். நீங்கள்
எல்லாத்துக்குமே சூட்டபிளாக பண்ணக்கூடிய ஒரு வீடு. இது வந்து டிவி கப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் நான் காமிக்கிறேன். டிவி கப்போர்ட் 55 இன்ச்சு, 60 இன்ச்சு, 70 இன்ச்சு கூட வைக்கலாங்க. அப்படியே மேலே பாருங்கள் வியூ. இந்த லைட் போட்டியும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. லைட்டு நல்ல ஒரு பெரிய லைட்டு, பெரிய லைட்டு. நம்ம அப்படியே மேலே போகலாம் எப்படி இருக்குன்னு. இது பார்த்தா எல்லா பக்கமும் டோர் இருக்குது. இந்த பக்கமும் திறந்துட்டு வரலாம், அந்த லாஸ்ட்லேயும் திறந்துருக்கு. இதில் இங்கேயும் 4 பக்கமுமே டோர் வச்சுருக்காங்க வெளியே வர்றது, உள்ளேருந்து இந்த ஏரியாவிலேருந்து உள்ளே வர்றதுக்கு. நம்ம அப்படியே படிக்கட்டில் மேலே போகலாம். லிஃப்ட் இருக்குது, நம்ம படிக்கட்டில் மேலே போகலாம். இல்லை நீங்கள் இது ஒரு மினி மேரேஜ் ஹாலாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை மேலே வந்தாச்சு. மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதுவும் பெரிய ஹால். நான் சுற்றி காமிக்கிறேன். உள்ளே ஒரு கிச்சன் ஏரியா நான் காமிக்காம விட்டேன். நான் இப்படி இந்த பக்கம் காமிக்கிறேன், மேலே இருந்து இறங்கி போய் காமிக்கிறேன். ஓகே, இது ஒரு ஹால் அப்படியே பார்க்கலாம். இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கான ஏரியா இருக்குது. இது வந்து டைனிங், இதுதான் கிச்சன் ஏரியா. இன்னும் நீங்கள் மேலே போகலாம். மேலே நான் காமிக்கிறேன். இந்த பக்கம் ஒரு பால்கனி இருக்குது. இது கிச்சன் ஏரியா. லாக் ஆகிருக்கு, பார்க்க முடியல. பின்னாடி ஒரு சின்ன பால்கனி இருக்குது. இது கிச்சன் ஏரியா. இங்கேருந்து மேலே செகண்ட் ஃப்ளோருக்கு போகலாம். அதை நான் அங்கே வந்து காமிக்கிறேன். நல்ல அந்த பில்லர் பாருங்கள், மேலே வரைக்கும் வந்து 4 பில்லர் வந்து மேலே வந்து எல்லா ரூஃபுக்குமே அப்படியே பண்ணியிருக்காங்க. பில்லரை தான் ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரூம் இருக்குது. இங்கே இந்த ரூம்ஸ் இருக்குதே தெரியாது. டோரை க்ளோஸ் பண்ணினா பெரிய ஹால் மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஹேண்ட் வாஷ்க்காக பண்ணியிருக்காங்க. மேலே கிச்சன் பக்கத்தில் ஹேண்ட் வாஷ் பார்த்தீங்கன்னா தெரியும். 8 வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் வாஷ் இது ஒரு பெட்ரூம். சின்னதாக ஒரு ரூம் பண்ணியிருக்காங்க. ஜிம்மு, யோகா இதுக்கெலாம் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூமு. அஞ்சு கிரவுண்டு லேண்டு, 22,000 ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா. 22,000 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்பு. அப்படியே மேலே தான் இதுக்கப்புறம் தான் ரூம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும். பார்த்துடலாம். சுற்றி வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஹால் தான் பண்ணியிருக்காங்க. அப்படியே சுற்றி பாருங்கள், நல்லாயிருக்கும். எத்தனை ஃபேன், லைட்டு. இது ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. சின்னதாக வந்து ஸ்டோரேஜுக்காக ரூம். இது ஒரு பெரிய பால்கனி, அதையும் நம்ம வந்து பார்த்துடலாம். சூப்பரான ஒரு பெரிய பால்கனி. அப்படியே மேலே நின்று பார்த்துக்கோங்க, சூப்பரான பால்கனி. இந்த பால்கனிலும் பாத்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப பெரிய பால்கனி. அப்படியே வந்து ரோட் வியூ பால்கனி, நல்ல பெரிய ரோட் வியூ வரும். இங்கே வந்து பாத்ரூம் அண்ட் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் பேஷன் லைனாக கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பாத்ரூம் எல்லாமே வந்து புதுசு, அன்யூஸ்டு இது. இந்த சைட்லேயும் வருது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பாத்ரூம் டாய்லெட் தான் போட்டிருக்காங்க, இன்னும் ஃபினிஷ் பண்ணல. பெரிய பால்கனி, ஊஞ்சல்லாம் போட்டு உட்காந்திங்கன்னா செம்மையாக இருக்கும் ஏரியாவே. இங்கே ஒரு ரூம் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். இது வந்து ஒரு சின்ன வாங்க பார்த்த மாதிரி ஒரு ஸ்டோரேஜ். ஏதாவது நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் ஏதாவது வைக்கணும், யூபிஎஸ் வைக்கணும் அப்படின்னா அங்கே நீங்கள் வச்சுக்கலாம். ஏசி பாருங்கள், எல்லாமே சன்லைஸ் ஏசி பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அப்படியே செகண்ட் ஃப்ளோர் போகலாம். செகண்ட் ஃப்ளோரில் தான் கிட்டத்தட்ட ஒரு 6 பெட்ரூமு ப்ளஸ் வந்துட்டு ஒரு ஹோம் தேட்டர் இருக்குது. பார்த்துடலாம்.
நல்ல ஒரு பெரிய படிக்கட்டு, கிட்டத்தட்ட 4 பேர் ஃப்ரீயாக போகலாம். இப்போ மேலே வந்து அந்த லைட் பாருங்கள், லைட் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். நைட் வியூ ரொம்ப அழகாக இருக்கும். இது அந்த கிச்சனில் இருந்து காமிச்சிங்களா மேலே வரதுக்கு படிக்கட்டு பாருங்கள். இங்கே ஒரு டைனிங் மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள், இல்லை இங்கேயும் கிச்சனாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். மேலே இருக்குது. இது ஒரு ரூம். இதுதான் வந்து ஹோம் தேட்டரு. ஹோம் தேட்டரை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு ரூமு. பில்லர் பாருங்கள், இங்கேயும் கரெக்டாக இருக்குது. இது ஒரு ரூம். 2 கட்டில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. வார்ட்ரோப், மேக்கப் ரூமு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பாத்ரூம். இது பாத்ரூம் பாருங்கள். இங்கே பாத்ரூம், ஷவர் ஏரியா. இங்கே வந்து வாஷ் பேஷன். இது ஒரு பெட்ரூமு. அடுத்து இந்த சைட் போகலாம். இந்த பில்லர் கீழே காமிச்ச மாதிரி மேலே வரைக்கும் வந்து பாருங்கள் 4 பில்லர். லைட் வந்து சூப்பராக இருக்கும். அங்கே வியூ, நைட் வியூ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீழே பாருங்கள் ஹாலு நல்லாவே பில்ட் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஸ்டைலுக்கு பண்ணிட்டாங்க. இது ஒரு பெட்ரூம், அங்கே பார்த்த மாதிரியே தான். இங்கே வந்து அங்கே பாத்ரூம் வச்சுருக்காங்க. வாங்குறவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ண வேண்டியதான். இங்கே வந்துட்டு ஷவர் ஏரியா. இங்கே வந்துட்டு உங்களுக்கு வாஷ் பேஷன் இருக்குது. மேக்கப் கிளாஸு 2 வந்துட்டு ஜன்னல் கொடுத்துருக்காங்க, பெரிய பெரிய ஜன்னலில். அடுத்து இது ஒரு ரூம். இது ஒரு பெட்ரூம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வார்ட்ரோப் 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க, 2 ரோ கொடுத்துருக்காங்க. நல்லா அழகாக ஒரு பெரிய ஜன்னல். அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் வீட்டுக்கு. சன்லைஸ் ஏசி. இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏசி வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இச்சாச்சி கம்பெனி கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். இந்த இடத்துல வந்துட்டு பெரிய பாத்ரூம், ஷவர் ஏரியாவை பாருங்கள். நல்ல ஒரு பெரிய பாத்ரூம். நல்ல ஒரு ஹைட்டு, நல்ல ஒரு கீழே தரையும் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே பண்ணியிருப்பாங்க. ஃபினிஷிங்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபினிஷிங் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு பார் இருக்குது, பார்த்துடலாம். இது வந்து பார் நல்லா அழகாக பண்ணியிருப்பாங்க. 2 என்ட்ரன்ஸ் இந்த பாருக்கு. இது பாரு. அங்கே கீழே வந்து பால்கனி பார்த்தோம். பட் ஆனால் இது ஒரு பார் செட்டப். 2 பக்கமும் உள்ளே வரலாம். இது வந்து பாரு. அதுக்கான செட்டப் எல்லாமே ப்ராப்பராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மேலே வந்து ஒரு பெரிய பால்கனி, ஓப்பன் பால்கனி. நல்லா ஒரு பெரிய பால்கனி. இந்த டோரும் திறந்து வரலாம். அங்கே எப்படி வெளியே வந்தீங்களோ அதே மாதிரி 2 டோரு. இந்த பக்கத்துலேயும் 2 டோரு. நல்லாவே வந்து இந்த ஃப்ளோர்லாம் நல்லா பண்ணியிருப்பாங்க. அப்படியே நீங்கள் வந்து பாரில் ட்ரிங்க் பண்ணிவிட்டு சென்னை சிட்டி அப்படியே பார்க்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு செட்டப் இது. இங்கே ஏசி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இது ஒரு பெட்ரூம். நல்லா கட்டில்லாம் அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க, காட்டெலாம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இதில் இங்கே வந்து பாத்ரூம் இருக்குது. இதில் பாத்ரூம் இருக்குது. கட்டெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இதுவும் வந்து ஒரு பெரிய பாத்ரூம். பெரிய பாத்ரூமு. ஷவர் ஏரியா பாருங்கள். ஹை கிளாஸ் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரூஃப் ஹைட்டில் இருந்து எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாங்க வீடு. இன்னும் ஏதாவது நீங்கள் மாடிஃபை பண்ணணுன்னா நீங்கள் மாடிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபால் சீலிங்லேருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெட்ரூம் பார்த்தோம். அங்கே ஒரு பெட்ரூம், அங்கே ஒரு பெட்ரூம். மொத்தம் 1 2 3. அது ஹோம் தேட்டரு. அது ஒரு பெட்ரூம், 2 3 4 பெட்ரூம் பார்த்துருக்கோம். 4 பெட்ரூம். இது வந்து 5வது பெட்ரூம் போகிறோம். 5வது பெட்ரூம். அங்கே பார்த்த மாதிரி தான். இது நார்மலாக இன்னும் கட்டிலெலாம் இதெல்லாம் பெட்லாம் போடல உங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம்.
இதுக்கு மேலே மொட்டை மாடி, சி வியூ அழகாக இருக்கும். மேலே ஒரு பெரிய ஓப்பன் டெரஸ் இருக்குது. ஜாயின்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் இது வந்து சூட்டபுளாக இருக்கும். இது ஒரு பெட்ரூம். இல்லை நான் லக்ஸரி பிஜி ஹவுஸாக பண்ண போகிறேன், நான் பெரிய லக்ஸரியாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். அழகாக இன்னும் ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக போட்டு நீங்கள் பிஜி ஹவுஸாகவும் விட்டுடலாம். இது ஒரு அட்டாச், எல்லா பெட்ரூம்லேயுமே அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது, ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 1 2 3 4 5 6 பெட்ரூம் பார்த்துருக்கோம். மேலே ஒரு ஹோம் தேட்டர், 6 பெட்ரூம் ஹோம் தேட்டர். இதுக்கு மேலே வந்து மொட்டை மாடி, ஓப்பன் டெரஸ், லிஃப்ட் இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லி சிசிடிவி கேமரா இருக்குது. ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,70,00,000 ரூபா. 16,70,00,000 டோட்டலாக ப்ரைஸு. தேவைப்படுறேன் வந்து கூப்பிடுங்க. கவின் ரியல் எஸ்டேட் சென்னை. இந்த சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க. உங்களுக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக என் சேனல் மூலமாக கிடைக்கும் நம்புறேன். இது மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேலுக்கோ இல்லை ரெண்டுக்கோ தான் எனக்கு கான்டக்ட் பண்ணால் நாங்கள் சேலாக ரெண்டல் பண்ணி தரோம். தேங்க்யூ.